viewers, வணக்கம் and welcome to Just Relax with me, கனிமொழி. Every day நம்மளோட ஷோல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட், சாங்ஸ் அண்ட் கிளிப்பிங்ஸ், ஈவென்ட்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கும் உங்களுக்காக நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. ஸோ நோ மோர் வெயிட்டிங், வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம ஜஸ்ட் ரிலாக்ஸில் உங்கள் எல்லாருக்குமே ஃபேவரட்டான செக்மெண்ட் தாங்க காத்துட்ருக்கு. ஸோ சினிமா சம்மந்தப்பட்ட ஈவெண்ட்ஸ் தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ ஈவெண்ட்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு பார்க்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்குங்க. பியூட்டிஃபுல்லாக நம்ம செலிபிரிட்டிஸ்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. நிறைய வித்தியாசமான திங்ஸ் எல்லாம் அங்கே நடக்கும். ஸோ அந்த வகையில் ஒரு அழகான சினிமா சம்மந்தப்பட்ட ஈவெண்ட் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க பார்க்கலாம். என்னோடு நீ இருந்தால் இந்த படத்தோட டைரக்டர், நடிகர் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கேன். கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த படத்தில் அமைஞ்சுது. இந்த படத்தை சைட்டோ ஃபிலிம் கார்ப்பரேஷன் யசோதா அவர்கள் தயாரிச்சிருக்காங்க. இணை தயாரிப்பு எஸ்பி சாரதி அவர்கள் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இது ஒரு ரொமான்டிக் த்ரில்லரான ஒரு சப்ஜெக்ட்டு. பட் அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த சமூகம் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போயின்னு இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு. அது என்ன, இந்த என்னோடு நீ இருந்தால் அப்படின்னா அது எதை பேஸ் பண்ண என்னோடு நீ இருந்தால்? இப்போ லவ்வை பற்றி சொல்லுவாங்க, அந்த என்னோடு நீ இருந்தாலா, இல்லை ஃபேமிலி என்னோடு நீ இருந்தாலா, இல்லை நட்பா, இல்லை ஏதாவது பொருளா, இல்லை சமூகமா, எதுவும் தெரியாது. ஆக மொத்தத்தில் அது ஒரு சஸ்பென்ஸாக தான் இருக்கும். அதை மைண்ட் பண்ணி தான் அந்த என்னோடு நீ இருந்தால் என்ற டைட்டிலை நீங்கள் வச்சுருக்கோம். அதை நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் புரியும். இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னா கே மியூசிக் பண்ணியிருக்காரு. மறைஞ்ச சந்திரபோஸ் அவருடைய மைத்தனர் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. படத்துடைய சினிமாட்டோகிராஃபி நாகசரவணன் அவர்கள் பண்ணியிருக்காங்க, மிகவும் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் எடிட்டர் ராஜகீத் அவருக்கு சிறப்பாக எடிட்டர் பண்ணியிருக்காங்க. டான்ஸ் கேசவன் அவர்கள், ஜி அவர்கள் ஸ்டண்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் இதை தாண்டி ஆர்டிஸ்ட் பக்கத்தில் போனோம் அப்படின்னா நீங்கள் நம்ம சார் அஜய் ரத்னம் மிகவும் அற்புதமாக எங்களுக்கு நிறைய கோஆப்ரேட் பண்ணி எங்களை மாதிரி ஒரு புதிய ஒரு இயக்குனர், புது ஒரு தயாரிப்பாளர்கள்லாம் எந்த அளவுக்கு இவங்கள மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நாங்கள் எல்லாம் பெரிய அளவில் வரலாம். அது மாதிரி அஜய் ரத்னம் சார், வெனடியார் மூர்த்தி சார், வையாபுரி அவர்கள், அப்புறம் பைல்வான் ரங்கநாதன், மீரா கிருஷ்ணன், ரோகிணி மேடம், இப்படி பல ஆர்டிஸ்ட் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. நீங்கள் எல்லாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். கூடிய சீக்கிரம் இந்த படம் திரையில் நீங்கள் காணலாம். நான் தான் இசையமைப்பாளர் கே. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதில் சத்யா சார்னு அவர் தான் ஹீரோ, ப்ரொடியூசர் கம் டைரக்டரு. படத்தில் 4 சாங் இருக்குது. இதில் ஹாப்பி நியூ இயர்னு ஒரு சாங்கு டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. அப்புறம் பட்டு பெண்ணின்னு ஒரு சாங்கு சத்யபிரகாஷ் பாடியிருக்காரு. அப்புறம் கிளைமேக்ஸ் சாங் அது எம்எல்ஆர் கார்த்திகேயன் பாடியிருக்காரு. சகின்ட்டு ஒரு சாங்கு. எல்லா சாங்குமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. என்னுடைய பங்கு ஒரு சின்னதாக இந்த படத்துக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான், ஒரு சின்ன ரோல் தான். இருந்தாலும் ஒரு முக்கியமான கதைக்கு ஒரு ட்விஸ்டான ரோல். இதுக்கு பிறகு தான் கதை ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ரோல். ஆனால் அதவே ரொம்ப அழகாக பண்ணார். ஒரு ஆன்மீகவாதி மாதிரி ஒரு சொற்பொழிவு வாட்டிகிட்ருப்பேன். அதில் ஒரு சின்ன சென்டிமெண்ட்டு, அதில் ஒரு சஸ்பென்ஸும் இருக்குது. அந்த மாதிரி ஒரே நாளில் காலிலேருந்து ராத்திரிக்குள்ளே அழகாக அந்த இதை எடுத்து முடித்தார். அப்போயே சொன்னேன், பரவாயில்லையா, இப்படி இன்னொரு டேலண்ட் வேறு இருக்குது. அதுலேயும் சொன்ன விஷயத்த கரெக்டாக கால் ஷீட் போட்டு அதுக்குள்ளே முடித்து அழகாக பண்ணியிருக்கீங்க, அதனால் வாழ்த்துக்கள்னு சொன்னேன். அந்த ஒரு நாள் தான் இவரை பார்த்தேன். இன்றைக்கி ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்திருக்கு. கண்டிப்பாக எல்லாமே இதே மாதிரி தான் எல்லா சீன்களும் எடுத்திருப்பாங்க. இந்த பாடல்கள் எப்படி இருக்குங்கிறத உங்கள் கூட சேர்ந்து தான் நானும் பார்க்க போகிறேன். இந்த படம் வெற்றியடைய எனது வாழ்த்துக்கள். என்னோட நீ இருந்தால் படத்துடைய ப்ரொடியூசர்னா என்னோடய பெயர் யசோதா. நான் இந்த படத்துடைய ஒரு முக்கிய பங்குன்னு கூட சொல்லலாம். இந்த படத்துடைய ஸ்கிரிப்டை கேட்டதும் சரி, இந்த படத்தோட மூவியை நாமளே ப்ரொடியூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த படத்தோடைய ஹீரோ என்னுடைய ஹஸ்பண்டு. இந்த படத்துடைய கதாசிரியர், பாடலாசிரியர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், அதுக்கப்புறம் டைரக்ஷன் பண்ணது இயக்குனர், எல்லாமே இந்த படத்துடைய இயக்குனர் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாரும் இந்த படம் தேட்டரில் வந்தால் நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக எங்களை மாதிரி வளர்ந்து வர சின்ன ப்ரொடியூசருக்கு உங்களுடைய ப்ரெசன்டேஷனாக நாங்கள் நினச்சிக்கிறோம். நீங்கள் எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும்.